ரியல்மி புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ரியல்மி பட்ஸ் T200 ஹைரஸ். இது வந்து ஒரு எல்டாக் ஆடியோ கூட வர ஒரு TWC இயர்பட்ஸ். ஸோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 2000 வருது. இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோட சேர்த்து ஆல்ரெடி இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ரியல்மி வந்து ரியல்மி T310 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களா. ஸோ இப்போ இதே பிரைஸ்ல இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ட் குவாலிட்டி வைஸே வந்து பாத்தீங்கன்னா T310 விட T100ல கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கேஸ்ல இந்த வாட்டி பேட்டரி எம்ஏஹெச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான் பில்ட் வைஸ். அண்ட் கலர்ஸ் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது T200 வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரவுண்டட் கார்னர்ஸ் ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. அண்ட் ரெண்டுமே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ்ல தான் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா T200 ஹைரஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் ஒருவேளை இது ஒரு புது சீரிஸ் போடுது ஹைரஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து எல்டாக் ஆடியோ கோடெக் வருது. பட் T310ல வந்து உங்களுக்கு எல்டாக் கிடையாது. இப்போ ஆடியோ குவாலிட்டியில 310க்கும் இந்த T200க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஸோட எஃபெக்ட் வந்து T200ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். உங்களுக்கு ஸ்டில் பேஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க T310க்கே வந்து போகலாம். அண்ட் T310 உங்களுக்கு பேஸ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி கம்மியா இருக்கு மீன்ஸ் ரொம்ப கம்மியா கிடையாது. ரியல்மியோட அதே மாதிரி ஒரு பேஸ் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து EQ-ல வந்து டீப் பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஆனா T310 அளவுக்கு அதிகப்படியான பேஸ் கிடையாது. ஆனா பேலன்ஸ்டு மோட்ல இருக்கும்போது இது கம்ப்ளீட்டா ஒரு நல்ல ஒரு சவுண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது தான் உங்களுக்கு அந்த மிட்ஸ் அண்ட் ஹைஸ் அந்த ஒரு ட்ரபிள் ஏரியாஸ்ல வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால இதுல வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் ஓவராலாவே சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. T310 கம்பேர் பண்ணும்போது T310லயும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் 310 விட T200 ஹைரஸ்ல கிளாரிட்டி இன்னுமே பெட்டரா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா டீடைல்டா வந்து இருக்கு. ஸோ சவுண்டிங் வைஸ் நல்ல ஒரு டீடைல்டு சவுண்ட் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சவுண்ட் செப்பரேஷன் அந்த மாதிரி விஷயம் வந்து T200 இந்த ஹைரஸ் ப்ராடக்ட்ல நல்லா இருக்கு T310 விட. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸா வந்து நான் வந்து பாக்குறேன். அண்ட் T200 ஹைரஸ்ல ஸ்டில் ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஒரு சவுண்டிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது எங்க மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்ல மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ மிட் ரேஞ்ச் வந்து இது வந்து ஒன்லி அந்த அளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டி ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் மிட் ரேஞ்ச் குவாலிட்டி வந்து இதுல வந்து இல்ல. ஸோ இதுல வந்து இன்னுமே கொஞ்சம் திக்கான ஒரு வோக்கல்ஸ் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாடலோட அந்த வரிகளோட உச்சரிப்பு இருக்குல்ல, ஸோ அந்த உச்சரிப்புல உங்களுக்கு ஒவ்வொரு சொற்களும் நல்ல ஒரு அழுத்தமா வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. மொத்தத்துல ரியல்மில கொஞ்சம் பேலன்ஸ்டா வந்து வேணும், பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா T200 ஹைரஸ் இந்த ஆடியோ ப்ராடக்ட்க்கு வந்து போகலாம். T310 விட உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பேலன்ஸ்டா இன்னுமே கொஞ்சம் டீடைல்டா ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு சவுண்டிங் வந்து T200 ஹைரஸ்ல வந்து கிடைக்கும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த ஃபீச்சர்ஸ் இந்த எல்லாத்துலயுமே பார்க்கும்போது T310 வந்து பெட்டரா வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நீங்க ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த T200 லைட்ல உங்களுக்கு Google ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கு, டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் கனெக்ஷன் வைஸ் கனெக்ஷன் ரேஞ்சும் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் போன் இங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போகும்போதும் சாங்ஸ் விட்டு கேட்கறது அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி ANC வந்து இதுல 32 டெசிபல்ஸ் ஆஃப் ANC இருக்கு. அண்ட் சோ மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இல்லாத ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இந்த 310க்கும் இந்த T200க்கும் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ANC வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ANC தான் இது. சோ T310ல இருக்கிற மாதிரி ஒரு ஹைபிரிட் ANC சிஸ்டம் கிடையாது. இந்த பட்ஸ்ல ஆக்சுவலா ஒரு சைடும் 2 மைக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு 2 மைக்கும் வந்து உங்களுக்கு அட் அ டைம்ல வந்து அந்த ஃபீட் ஃபார்வர்ட் மைக் அண்ட் ஃபீட்பேக் மைக் அட் அ டைம்ல சேம் டைம்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு ANC கேன்சலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஹைபிரிட் ANC சிஸ்டம் இதுல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அண்ட் இதுல வந்து 32 டெசிபல்ஸ் ஆஃப் ANC தான் இருக்கு. பட் T310ல போனீங்கன்னா 46 டெசிபல் ANC இருக்கு. அண்ட் ரியல் டைம் டெஸ்ட் பண்ணும் போதே நான் ஒரு ஃபேன் நாய்ஸ் கீழ இருந்து செக் பண்ணும்போது கண்டிப்பா 310ல வந்து இன்னுமே வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து கம்மி பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோட்லுமே 310ல இன்னுமே ரியலிஸ்டிக்கா வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு T200 விட. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து இன்இயர் டிடெக்ஷன் ஃபீச்சர் வந்து T200 ஹைரஸ்ல வந்து கிடையாது. அண்ட் ஆல்ரெடி அது வந்து T310லயுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா ரியல்மி லிங்க் ஆப்ல போனீங்கன்னா இந்த ANC ஃபீச்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வரும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோட் போட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா மோட் வரும். இனிமே ஸ்மார்ட் ANC இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ற ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபைன் டியூன் பண்ண எக்ஸ்ட்ரா செட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ANC கண்ட்ரோல்ஸ் கிடையாது ரியல்மி T200 ஹைரஸ்ல. அண்ட் அடுத்த பட்டன் செட்டிங்ஸ் வைஸ் எல்லாமே தான் இருக்கு. பேசிக் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டபுள் டேப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுல ட்ரிபிள் டேப் ஃபங்க்ஷன்ல தான் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ட்ராக் சுவிட்ச் ஓவர் பண்றது இருக்கு. வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் அதுல தான் இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஒன்னு செட் பண்ணா ஒன்னு செட் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். இதுவே வால்யூம் கண்ட்ரோல் ஒரு ஸ்லைடிங் கண்ட்ரோல் ஃபீச்சர் மாதிரி பட்ஸ்ல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அடுத்து மைக்ரோஃபோன் வைஸ் T200ல 2 மைக் தான் ஒரு இயர்பட்ஸ்ல வரும். ஆனா T310ல உங்களுக்கு ஒரு இயர்பட்ஸ்ல 3 மைக் வந்து வருது. அண்ட் பட் ஆனா கால் குவாலிட்டி வைஸ் T200 நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. நான் இண்டோர்ல கால் செக் பண்ண அது நல்லா தான் இருந்தது.
நல்ல கிளாரிட்டி இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா தான் கம்மி பண்ணுது, ஹார்ன் நாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கேக்குது, ஆனா இருந்தாலும் அது டிஸ்டர்பிங்கா கிடையாது. அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் டெஸ்ட் கேட்டு பாருங்க. இந்த ரியல்மி பட்ஸ் T200 இயர்பட்ஸ் உனக்கு கிளாரிட்டி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நல்லா இருக்கா இல்லை ரொம்ப நல்லா இருக்கா எப்படி? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு கால் குவாலிட்டி. ஆமா. சரி சரி ஓகே. பேக்ரவுண்ட் எனக்கு பக்கத்தில் நாய்ஸ் அந்தளவுக்கு பெருசாக டிஸ்டர்பிங்காகவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஆன் சவுண்ட் தான் கொஞ்சம் லவுடரா இருக்கு. அது கூட வந்து ஒரு பிரச்சனையே இல்ல, டிஸ்டர்பிங்கா இல்ல. நான் பேசுறது ரொம்ப கிளாரிட்டியா கிளியரா பக்காவா கேக்குது. பக்காவா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு கால்ஸ். எஸ். அண்ட் அடுத்து ஃபைனலி பேட்டரி வைஸ் பாத்தீங்கன்னா அங்கேயும் T310 வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். ஓவராலா லாங் பிளேபேக் ஹவர்ஸ் வேணா T200 ஹைரஸ்ல வந்து அதிகப்படியா இருக்கலாம். ஏன்னா இதுல 50 ஹவர்ஸ் வரைக்கும் பிளேபேக் வரும்னு சொல்றாங்க. ஆனா இதுல மேக்ஸிமம் 40 ஹவர்ஸ் வரைக்கும் தான் பிளேபேக் ஹவர்ஸ் வரும். பட் ஆனா பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்துட்டு எவ்வளவு நேரம் கேட்கலாம் லாங் டைம் பார்க்கும்போது T310 உங்களுக்கு சாலிடா அந்த ஒரு 9 to 10 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா T200 ஹைரஸ்ல நான் LDAC கோடெக்ல தான் வந்து கேட்டேன். அப்படி கேட்கும்போது 4.5 ஹவர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. நீங்க சாங்ஸ் கேட்கறதா இருந்தாலும் இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் 4.5 ஹவர்ஸ் வரும். பட் 4.5 ஹவர்ஸ் ஒரு நல்ல ஒரு பிளேபேக் ஹவர்ஸ் தான். நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டினியூஸ் சீரிஸ் பாக்குறவங்க அப்படின்னாலும் ஈஸியா நீங்க 3 to 4 எபிசோட்ஸ் அசால்ட்டா பாத்துடலாம். ஸோ பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது T310 வந்து அதிகப்படியா கிடைக்கும் T200 ஹைரஸ் விட. மொத்தத்துல ரியல்மி T200 ஹைரஸ் ப்ராடக்ட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு, கால் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆயிருந்தது நம்ம வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த T310 இதுக்கு ரிலேட்டட் பிரைஸ்ல தான் வருது. எக்ஸாக்டா சொன்னா இது ஒரு 2200 வருது, இது ஒரு 2000 வருது. 200 தான் பிரைஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதுல எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏஎன்சி பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பேட்டரியோட பிளேபேக் ஹவர்ஸ் வைஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க T310 ஸ்டில் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். T200 ஹைரஸ் வந்து எனக்கு வந்து ரியல்மில வந்து அதிகமா பேஸ் இருக்கு, அந்த மாதிரி பேஸ் வேணாம், எனக்கு கொஞ்சம் பேஸை லிமிட் பண்ணணும், கிளாரிட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நல்ல ஒரு டீடைல் லிசனிங் இருக்கணும், ஓரளவுக்காவது கொஞ்சம் பேலன்ஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி T200 ஹைரஸ்க்கு போகலாம். பட் இதுல T310 இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஏஎன்சியோட சிஸ்டமும் அந்த மாதிரி ஹைபிரிட் ஏஎன்சி சிஸ்டமும் கிடையாது. ஏஎன்சியோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிளேபேக் ஹவர்ஸும் T310 வந்து உங்களுக்கு 8-9 ஹவர்ஸ் வருது அப்படின்னா இதுல 4.5 ஹவர்ஸ் அப்படிதான் வரும் LDACல யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்க ரியல்மி T200 ஹைரஸ் ப்ராடக்ட் வந்து போகலாம். அண்ட் ரியல்மி T200 ஹைரஸ்ல வந்து நீங்க LDAC ஆடியோ கூட ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல சப்போர்ட்டட் ஸ்மார்ட் போன்ஸ்ல தான் சப்போர்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஐபோன்ஸ்க்கு LDAC ஆடியோ கூட சப்போர்ட் ஆகாது. ஆனா ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் இந்த ரெண்டு பட்ஸ்ல நீங்க எதை வாங்கினாலும் ஐபோனுக்கு ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு.